விஜய் அண்ணா ரொம்ப தெளிவாக நான் டீப் பாலிடிக்ஸ் பண்ணுவேன், டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணுவேன்றது இதுலேயும் அங்கே தான் பண்ணியிருக்காரு. இப்போது நான் இருக்கேன், ஒரு 13 நாள் நான் வீட்டில் வந்து சாப்பிடல, வீட்டுக்கு உள்ளே வந்து படுத்து தூங்கலை, வீட்டுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ரோட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு என்ன 13 நாளாக இவன் சாப்பிடாமல் இருக்கான் அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்பாரா, இல்லை கூலி படத்துக்கு போய்ட்டு ரிவ்யூ பண்ணுவாரா? கேட்பார். அப்பா கேட்பார். கேட்டு என்னடா பிரச்சனை உனக்கு, சரி இது நீ பண்ணு, நீ போய் சாப்பிட்டு உள்ளே போய் படு, ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆறுதல் சொல்லணும். இல்லைனா எனக்கு தேவையானதை பண்ணி கொடுங்க. இதுதான் அப்பா. ஆனால் எதிர்த்து விட்டு அங்கிள் என்ன பண்ணுவார், அவன் எப்படி போனான் ஆடுறான் பைத்தியக்காரன் அப்படின்னு பார்த்துட்டு கூலி படம் போவார், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது படம் போவார், ரிவ்யூ பண்ணுவார், ட்விட்டர் போடுவார், ஃபோட்டோ போடுவார், இதெல்லாம் பண்ணுவார். அவர் தான் அங்கிள். இங்கே அப்பான்னு தன்னை பிராண்ட் பண்ணிக்கிறவர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணம் ஒன்று இருக்குது. அங்கிள் எப்படி இருப்பாருன்றதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. இப்போ முதல்வர் அப்பாவா அங்கிளை நீங்கள் சொல்லுங்கள். அதற்காக வீடு வீடாக சென்று நான் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க முடியாது இல்லை சார். ஒரு முதல்வர் வந்து அப்போ அதை செய்ய முடியாதுன்னா நீங்கள் பதவியை விட்டுட்டு விலகிடுங்க. நீங்கள் இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி தான் வந்தீங்க. நீங்கள் சொல்லாததை எதையும் நாங்கள் கேட்கல, நீங்கள் சொல்லாத எதையுமே கேட்கல. நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன எதையுமே செய்யலைன்றதை ஒன்றொன்னா உடையுது.